மீண்டும் ஒரு சந்தோஷமான செய்தி. நானும் எத்தனை நாட்டில் இருக்க வேண்டும் எனக்காக என் நாட்டு மக்கள் எனக்கு காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் என் நாட்டை கைப்பற்றி விட்டேன். அதனால் இப்போது நாட்டுக்கு செல்ல போகிறேன். மன்னர் வந்து அவரோட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போது பயணத்தை தொடங்க வேண்டும். பத்திரமா போயிட்டு வாங்க. என்னுடைய மனைவி நளினா, என்னுடைய மகள் சீக்கிரம் நாடு மீட்ட உடனே நாட்டை ஆள வேண்டும் என்ன பிறந்தது. அதனால ராஜா ராணி ஆகணும். மலைநாடு திட்ட மாப்பிள்ளை வெற்றி கண்டு நாடு திரும்பி இருக்கிறாரு. வந்தவர் அவசரம் எங்க நாட்டுக்கு போய் சேரணும். அதான் போய் என்ன கேட்க போய் என்ன பண்ண போறாரு நாட்டுக்கு இருங்க மாப்பிள்ள நிக்கட்டும் ஒருமே போல அவசரப்படாத. ஹெலிகாப்டர் கொஞ்ச நேரம் பொறுத்து போனா போவாதா? நாளைக்கு போனா போவாதா? போவாது. ஹெலிகாப்டர் தான் நிக்கட்டுமே அவசரம் போன ஆள் அதுதாண்டி அம்மா குதிக்கிறான். டேய் இவர் எங்க போய் முட்டிக்கு போறாரோ. சரி மாப்பிளே உன் வேகத்தை நான் பாராட்டமா குழந்தை. அப்பா அவர் நாட்டுக்கு போய் சேரணுமா? பொட்டி வடிக்கலாம் கட்டியா? எல்லாம் கட்டியா? எல்லாம் கட்டியா? எதுவும் குறை இல்லையே? எந்த குறை இல்லையா? ஸ்வீட் எல்லாம் எல்லாம் தயாரா இருக்குது. ஏதாவது குறை இருந்தா பார்த்தா சொல்லு. உடனே பின்னாடி அனுப்புறேன். இதை காவலனும் உடனே அனுப்புறான். கொஞ்சம் காலம் நின்று அங்க எந்த குறையில்லாத பிறகு பார்த்துட்டு நாட்டு வச்சு இருக்கோம். அப்பா நான் போறேன் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் இவ்வளவு நாளா இருந்தேன். அப்பா இன்றே வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணு வீட்டு விட்டு போனா வீட்டுக்கு ஆகாது, நாட்டுக்கு ஆகாது. ஆகையால நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு காலையில போயிரும்பா. சமாச்சாரம் சனிக்கிழமை காலையில போயிருந்தா என்னடா அது? ஏண்டா வெள்ளிக்கிழமைடா? ஆமாடா அட பாவியே, வெள்ளிக்கிழமை பிறந்து பொண்ணு வீட்டு விட்டு போனா நாட்டுக்கு ஆகாது, வீட்டுக்கு ஆகாது. ஆகையால நாளைக்கு போயிரு காலையில. குடும்ப கூட்டு கொண்டாட கூட அடிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் மூட்டை கட்டு கிளம்பு. நீ முதல்ல மூட்டை கழுவு. மூட்டை கட்டாதடா. நீ கிளம்பு. எங்க நாடு கெட்டாலும் பரவாயில்ல. அதை கிளம்பிட்டு தொல்லை பெரிய தொல்லையாகுது. சரி எதுக்கா கிளம்புன்ற? எதுக்கா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தங்கி நாளைக்கு அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தங்கி நாளைக்கு அனுப்புற மாதிரி என்னடா ஆள் இங்கிலீஷ்ல வாய் வச்சுட்டான். வேலைக்கு ஆகாதாமா? வேலைக்கு ஆகாதான். ஏமா அப்பா நீ சொன்னா கேட்க மாட்டாரு. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சொன்னா தாங்க. சரி நீ சரி என்ன செல்லம் ஏங்க இத பாருங்க, இருந்து இவ்வளவு காலமா இருந்தா இல்லைன்னு சொல்ல வரலங்க. ஏங்க இன்னைக்கே வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பிறந்து பொண்ணு வீட்டை விட்டு போக கூடாது, நாட்டுக்கு ஆகாது, வீட்டுக்கு ஆகாது. ஆகையால என்ன சொல்ல வர பட்டி செல்ல குட்டி குட்டி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நீடா நடுமையில. அதனால நான் சொல்றேன், நாளைக்கு காலையில போயிட்டு வந்ததுமே 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாங்க. அப்படி? ஆமாங்க. ஓகே டபுள் ஓகே. என்ன மாப்பிள இன்னைக்கு தங்கி நாளைக்கு போலான்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பலாமா? இன்று வெள்ளிக்கிழமை. இல்ல பரவாயில்ல கிளம்புங்க. மூட்டை ரெடி ஆகுது. இல்ல மூட்டை கட்டிட்டு கிளம்புங்க. நான் சொல்றது கேளுங்க. இன்று வெள்ளிக்கிழமை. அதான் நாங்க வெள்ளிக்கிழமை தான் சொல்லிக்கிறோம். இன்று இரவு தங்கி விட்டு சனிக்கிழமை காலையில 3 மணினா கிளம்பிடுறோம். சனிக்கிழமை காலையில் வெடிக்காலம் 3 மணி கிளம்பிடும். 3 மணிக்காவா? 3 மணிக்கு போனா ஒரு வேலை சத்தியமா வேணா நீ 2 மணி நேரம் கிளம்பி போயிடு. ஏன்டா 8 மணி கிளம்பி போ. ஐயோ அதெல்லாம் முடியாது. ஏங்க அவன் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. இந்த பேர் காலைல நீ 8 மணி மேல கிளம்பி போ. அதெல்லாம் முடியாது. ஏன் 5 மணி ஏன் வேலை இருக்குதா பாய்யா? இந்த மூட்டை முட்டி கட்டாது போடா இருக்குதா? மூட்டை எல்லாம் வேலை நான் பார்க்கணும். எல்லாத்தையும் லோடி ஏத்தணுமா? நீ லோடி எல்லாம் ஏத்தணும். நான் சரி மாமா உங்க இஷ்டம் எப்படி உங்க மாப்ள சின்ன சின்ன சரி நாளைக்கு கேக்கலமுங்க. ஏற்பாடு செய்யுங்க. உள்ள ஒரு ட்ரம் போயிரும் ஆளு எப்படி 8 மணி தான் போவாங்க. டேய் என்னடா யாருடா? என்னடா ஆசிரியர் அந்த பங்கமா பையன்? டேய் என்ன
பெரிய மச்சான் அவரே போயிட்டாரு. உனக்கு என்ன இருந்ததுல நான் சின்ன பையனா உட்காந்துக்கிறேன். டேய் என்ன இதோ பாரு எழுந்து. ஏஞ்சி சொல்லாண்டியம்மா. டேய் ஆ கணவன் மனைவி பேச போறோம். பேசுங்க, நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஓரமா இருக்க, நான் ஓரமா உட்காந்துக்கிறேன். டேய் என்ன இந்த இடத்துல இருக்க கூடாது. ஆமாண்டா. ஏன் அதனால உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது, உள்ள போ. வேலை கிடையாதா? ஆமா. எதுக்கு? ஆமாண்டா. எங்களுக்குள்ள 1000 எனக்கு ஒரு 500 குத்துறான். வரத்தே அதான் உனக்கு குடுத்துட்டேன். குத்துட்டா கிளம்பிட்டு உனக்கு. ஆமா ஆமா. டேய் போடா உள்ள. ஏன் சொல்றேன்? என்ன போக மாட்டேன்றான்? ஏங்க இப்படி வாங்க, சொல்ல வேண்டிய ஆள் சொன்னாதான் கேட்பான். வாடி அம்மா. வார்த்தைக்கு மதிக்க மாட்டான். ஆஹா. குட்டியா என்ன சொல்லி அம்மா? அப்பே அடி அம்மா முடியாது சொல்லு. விடியங்கால 5 மணிக்கு நீ கவனிக்கிறியா? கவனிக்கிறேன், நீ கவலைப்படாது. என்ன வேற முடியாது. போயிட்டான் பாருங்க. இல்ல இவ்வளவு நேரம் நான் சொல்லிருக்கேன். என்ன இப்போ 5 மணின்றீங்க? இல்லைங்க, அது அன்பால அம்மா சொல்றேன். முடிச்சிட்டீங்களா? டேய் என்ன அது டேய், உண்மை இல்ல. இத பார். உனக்கு ஒரு வாரம் லீவு. ஒரு வாரம் லீவா? ஆமாண்டா. சத்தியமா? ஆமாண்டா. ஒரு வாரம் வீட்டுக்கு சுத்தமா பின்னாடி. சரிம்மா போயிட்டு வரேன். ஒரு வாரம் லீவு வராத. அவன் சொன்னா என் பேச்சு கேட்பான். கேட்பான்ல, ஆமா ஆமா. பதில் சொல்லி கேட்க வேண்டியதானே. அப்ப கேட்கலன்னா தெரியலையே. என் தங்கத்தின் தங்கமே. ஏம்மா? ஒரு வாரம் லீவ் விட்டுல? ஆமா. எனக்கு சாப்பாடு? ஆமாண்டா. உனக்கு லீவு கொடுத்து சாப்பாடு வர போறாங்களா? அதெல்லாம் போட முடியாது. என்னால போக முடியாது. நீ வேற, அவன் ஒரு இடத்துல நீ ஒரு இடக்குங்க. நீ வா சொல்லியம்மா. ஏடா ஒரு சாப்பாடு கொஞ்சம் கல்வி கொடு. சம்பளம் என்ன? சரி போயிடு. என்னதான் பேசுறது? ஒண்ணும் இல்லைங்க. என் வார்த்தை கேட்க மாட்டேன்றான், உன் வார்த்தை கேட்கறான். அதான் யார சொல்லணுமோ அவங்க வார்த்தை அவன் கேட்பான். அதெல்லாம் தெரியல, புரிய மாட்டேங்குது அவனுக்கு. நவரி மட்டும் பாக்குறான். நல்ல பையன். என்ன? என் தங்கத்தின் தங்கமே. எஜமா வேற வாங்கலாம் பொறுத்து வந்து சாப்பாடு வைக்க எனக்கு சம்பளம். ஆமாண்டா. உனக்கு லீவு கொடுத்து சாப்பாடு போட்டு உனக்கு சம்பளம் வேற கொடுக்குறாங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அம்மா என்ன போக முடியாதுடா பாருங்களா. என்னதான் செய்யணும் புரியல. என்ன ஆனாப்பா இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். டேய் இங்க வாடா, என்னடா நீ வேற என் உயர வாங்குற? அவன் என்ன சம்பளம் கட்ட தர மாட்டான், டேய் அது கட்ட தர மாட்டான், எதுவும் தர மாட்டான். டேய் லீவு கொடுக்குறேன், சம்பளமும் கொடுக்குறோம், சாப்பாடு 3 வேளை சாப்பாடும் போடுறோம். 3 சாப்பாடு போறியா? சரி போட்டுமா? என்ன சொல்லியா? சொல்லிட்டீங்க. என் இன்பத்தில் வரமாட்டே. எனக்கு கேட்ட ஓவியமே உன்னுடைய பால். சம்பளம் வைக்க நைட்ல நான் ஒன்று போடுவேன், அது வாங்கி கொடுப்பீங்களா? என்னது? சரக்கு அறிஞர் உனக்கு அதெல்லாம் தப்பு. ஆமாண்டா. குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்தை கெடுக்கும் என்று சட்டம் திட்டம் போட்டவனே நான். அப்பா ஏம்மா காலையில ஆளு 12 மணி ஆகணும் தேவலன்னுவான். அங்கேருந்து கிளம்பி வாங்கி போய் ஒரு குவார்டரும் வாங்குவான். நல்லா ஃபுல்லா குஷ்ட பத்துன்னு கிடப்பான். இவன் மூஞ்ச நாய் நக்கதும் தெரியாது, இவன் போய் நாய் நக்கதும் தெரியாது. அதுமாதிரி பத்துனா இவன் வந்து சொல்ற குடி கொடுக்குமா? நம்ம 2 பேரும் குடிப்பேன். நாய் குடினா அதானே காலையில் பாப்புக்குள்ள உள்ள போ. சத்தியமா வராதப்பா. முடிச்சு வந்து என்கிட்ட என் இன்பத்தில் இருப்பிடமே எனக்கு கேட்ட ஓவியமே. முடிச்சிங்க சீக்கிரமா. எங்க வாங்கி போய் இத்த வந்து மாறி போய் சரிங்க. இப்பதான் கிளம்பி இருக்கு. இப்ப என்ன தெரியல, துடிக்காது அப்படியாவா? நான் இப்போதான் போருக்கு போயிட்டு வந்துருக்கேன். சந்தோஷமா பேசணும் பாக்குறேன். அது உண்மை பேசுறீங்க சந்தோஷமா? ஆமாடா. இன்னும் முடியல உங்களுக்கு. இல்லையே, இந்த இடத்துல இருந்தா உன்னை வாரி வச்சிடும். மாறு வச்சுமா? நான் செத்தோட பரவாயில்ல பையன் இங்க வந்து பார்த்தேன். எப்பா வேணாம் நீ சீக்கிரம் ஏடி, நீ வேற எடுக்கலாம். நெட்டி பேசிக்கிறாங்க என்னமோ. எடுக்கலாம் பாக்குறேன். அதுக்குள்ள வந்துடுறேன். அவன் என்ன செய்யுது? அவன் வரதுக்குள்ள ஏடி நளினா, என் தங்கமே, என் செல்லமே. இந்த மாதிரி கொஞ்சம் ஏடி.
பவுடர் தோச்சிக்கிறாரு. நான் எப்போ வந்தேன் நீ எப்போ வர்ற நான் அப்படியே சுட்டிக்கின்னு வரேன் நானு. நீ ஷார்ட் ரூட்ல ஓடியா நான் அப்படியே போய் சுட்டிக்கின்னு வரேன். எங்க போய் சுத்திக்கிறாரு அந்த பக்கமா முள்ளு போட்டு அப்படி பின்னால வேணாம் பின்னால வேணாம் நல்லா முதல்ல கிச்சு கட்டுற நல்லா கட்டுறாரு அப்பதான் விடுங்க போதும் கட்டிக்கணும் விடு. பிடிக்கிறது போனா அமைதி 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 அமைதி. அடையாளம் தெரியல. யார் என்ன அடிக்க வரையும் அவங்கள அடிக்க வச்சு அவங்கள அடிக்கிறது போல தான் நீ ஓடி போறீங்க குறுக்கா. என்ன எவ்வளவு தூரமா ஓடி ஆடுறேன் நானு? எவ்வளோ தூரம் ஓடி ஆட்டுறீங்க எப்படி அவங்கள மடக்குறது? இவங்களை விடவே கூடாது விடக்கூடாது. சென்று ஓடா ஓடா ஓடா. ஆமாங்க. சரிங்க போலாம் வாங்க. போட்டோம் அந்த கம்மியாட்டி செத்து ஓஞ்சிட்டால விடுங்க. ஏங்க அவன் சொத்து ஒண்ணு எங்க இருக்குங்க பாரு. ஐயோ 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 இந்த பொம்பளைங்க எப்படிதான் போடுறான் தெரியல. இந்த தாலி கயிறு இது என் கயிற்றுல போட்ட உடனே கம்பளி பூச்சி ஓட்டுற மாதிரி ஓட்டுது பாரு. இது சனி அவனே போன பிறகு தினம் நமக்கு வந்து வாயுது. தேவையில்லை கயிற்று போட்டுருக்கான். ஐயோ அம்மா ஐயோ அம்மா என்ன முடியல அம்மா. ஐயோ ஐயோ ஆள் எப்படி பாக்குறான் பத்தியா? ஒன்னும் தெரிய போன மாதிரி பாக்குறான். உனக்கு ஒன்றும் தெரியாது சத்தியமா. உன் கூட வந்தேன்னா அம்மா வானத்தை பாக்குறான். இப்பதான் லைட்டு கட்டுல பாக்குறான் போது அம்மா ஏம்மா 11 மணிக்கு கூத்த ஆரம்பிச்சாங்க. பாக்குறான் முன்னா லைட்டு பார்க்கல இப்பதான் பாக்குறான். உன் கூட நான் வந்தேன். பெட்டிக்கை பாக்குறியா? நல்லாதான் பாக்குது. இப்பதான் எல்லாரையும் பாக்குறான் மூதியம்மா ஒரு ஆளா. உன் கூட வந்துன்னு வர்ற வயல ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை தாண்டி நீ போயிட்டு என்னை தாண்ட சொன்னியா? அந்த கல்லை தடுத்து எவனா மாடு கட்டத்து அந்த கம்பி அடிச்சு வச்சுக்கிறான். அந்த கம்பி மேல ஊந்து அந்த கம்பி மேல வீந்து அவர் சொன்ன புட்டை இறங்கிச்சான். என்ன பாத்துக்க
என்ன பண்ணியா? எனக்கு ஒரு 5,00,000 ரூபாய் கொடு ஆபரேஷன் பண்றதுக்கு. 5000 ரூபாயா? ஆமா. டவுன் பிளஸ் பத்திரி போ. ஃப்ரீயா தருவாங்க. ஃப்ரீயா தருவாங்களா? அவனுங்க இப்ப மானரியா இருக்கிறானுங்க. துட்டு குத்து வராளி எல்லாம் அவனுங்க. அதே பாஸ் ஆயிட்டு மானரியா அடுத்த கிளாஸ் போயிடுவானுங்க. ஐயோ நீ ஒரு 5000 கூட நான் போய் சரி பண்ணிக்கிறேன். போக மாட்டியா? எப்போ அம்மா வலியுது அம்மா. அம்மா ஐயோ அம்மா என்ன வலி தாங்க முடியல அம்மா. அம்மா அம்மா அது குச்சினா இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே இறக்கணும் வலியுது. என்ன பண்ண சொல்ற? அம்மா அம்மா சும்மா தான் நிக்கிறா. கொஞ்ச நாள் புரிய சொல்லலாம். அது ஏன் நான் சொல்ல மாட்டேங்க சனி எதில் சொல்ற பையா அம்மா வலியுது. ஒரு 5 நிமிஷம் எதை பிடிச்சிக்கிறத பிடிச்சா அண்ணா இல்லைங்க அது பாயம்மா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வா ஹாஸ்பிட்டல் போடா போ வாயாடி தேவடியா டாப்ரே ஓ தேவடியோ டாப்ரே தேவடியா வாடியா போடா டாப்ரே கொஞ்ச நேரம் அனுப்ப குழந்தையா அனுப்பிச்சு விட ஹாஸ்பிட்டல் தான் அவரியா? பாய் பரம் அவன் கட்டிய தாலி கைட்டு போட்டு ஆமாங்க அதனால விடிஞ்ச உனக்கு எனக்கு கல்யாணம் புறப்படு போகலாம். ஓடி வாங்க போகலாம். நான் கட்டிய தாலியா? ஐயோ நளினா என்னை ஏமாற்றி விட்டேன். நளினா, என்னை ஏமாற்றி விட்டேன். திருமணமே வேண்டாம் என்று வெறுத்திருந்தேனே. என் தங்கைக்காக உன்னை திருமணம் செய்து கொண்டு ஆசையோட பாசத்தோடு நாட்டுக்கு அழைத்து சென்றேனே. என்னை அடித்து விட்டு தாலியை கேட்டு விட்டு போய்விட்டேன். நளினா கேட்டு விட்டு போய்விட்டாயே. ஐயோ ஆண்டவா. உச்சி மலை தோப்புக்குள்ளே ஒரு